பால் பாக்கி இருக்கும்போது டீமுடைய மிக முக்கியமான ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை ரிட்டையர்ட் ஹர்ட் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ். அதனால் இன்னைக்கு ஆன்லைனில் எல்லாரும் கொதிச்செழுந்து போயிருக்காங்க. மக்கள் மட்டும் கிடையாது, டீமோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது, கிரிக்கெட் ஆர்வலர்களை தாண்டி கிரிக்கெட்டுடைய முன்னாள் வீரர்கள்னு சொல்லி பல பேர் இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிற திலக் வர்மாவுடைய ரிட்டையர்ட் அவுட் டெசிஷன் சரியா தப்பா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஹாய் ஃப்ரம் பாலா. பட் திலக் வர்மா ஒரு நம்பர் 3 பேட்ஸ்மேன். ஒரு நம்பர் 3 நம்பர் 4 ஆடக்கூடிய மெயின் பேட்ஸ்மேனை நம்ம வெளியே அனுப்புகிறோம் ரிட்டையர்டு அவுட்டுக்கு அப்படின்னா, ரிட்டையர்ட் ஹர்ட்டில் ரிட்டையர்ட் அவுட்டு. நீ விளையாட முடியலை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு உன் தோல்வியை ஒப்புக்கொண்டு நீ வெளியே கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிட்டு அவருக்கு பதிலாக வேற ஒரு பேட்ஸ்மேனை உள்ளே கொண்டு வரோம். சரி, ரைட்டு. அவருக்கு பதிலாக யார் சார் உள்ளே வர போகிறா? சூரியகுமார் யாதவா, ஹார்திக் பாண்டியாவா, ரோஹித் சர்மாவா, யார் உள்ளே வர போகிறா? அவருக்கு பதிலாக மிச்சல் சாண்ட்னர் வர போகிறாருங்க சார். எனக்கு புரியல. எனக்கு மிச்சல் சாண்ட்னர் நீ அடிச்சு பார்த்தது இல்லையாடா? மிச்சல் சாண்ட்னர் எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் தெரியுமா? அது நியூசிலாந்து. மிச்சல் சாண்ட்னர் திலக் வர்மாவோட பெட்டர் பேட்ஸ்மேனா? இவ்வளவா கேள்வி. ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மும்பை இந்தியன்ஸ் ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் அடிக்கலை. இந்த மேட்ச் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி மேட்சும் 36 ரன் அடிக்கிறாரு 33 பாலில். என்னையா இது? 33 அடிக்கிறார் 36 பால். இந்த மாதிரிலாம் இன்னிங்ஸ் ஆடினார் இதுக்கு முன்னாடி. இன்றைக்கி பார்த்தோம், இன்றைக்கும் இதே மாதிரி ஆடுறாரு. கிட்டத்தட்ட இந்த மாதிரிலாம் மேட்ச்சுக்கு மேட்ச் ஆட்டினா நாங்கள் என்னங்க பண்ணுறது? இன்றைக்கி அவர் கன்வெர்ட் பண்ண மாட்டாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலாம் அவரை நாங்கள் இது பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் 7 பால் பாக்கி இருக்குது உங்களுக்கு. இந்த 7 பாலில் நீங்கள் உள்ளே கொண்டு வந்த மிச்சல் சாண்ட்னர் எத்தனை பால் பிடிச்சாரு? இதில் நீங்கள் மிச்சல் சாண்ட்னருக்கு வாய்ப்பு கொடுக்க வந்தும் அதை ஹார்திக் பாண்டியா வெயிட் நானே பார்த்துக்கிறேன், அதுக்கு உள்ளே அவரே இருந்துக்கலாமே திலக் வர்மா, நீங்கள் வெயிட் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால். பட் இதுக்கு நம்ம ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் நானேவும் எடுத்து வைக்கிறேன். அப்போது அந்த இடத்துல அந்த முடிவு எடுக்கும்போது தெரியாது. திலக் வர்மா வெளியே போனதுக்கப்புறம் மிச்சல் சாண்ட்னர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் வெயிட் பண்ண வைப்போன்றது தெரியாது. ரைட், ஓகே. ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் சாண்ட்னருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினச்சி தான் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. பட் சிச்சுவேஷனில் ஹார்திக் பாண்டியா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இல்லை இந்த பால் நம்ம சாண்ட்னரை நம்பி விடுறதோட நம்மளே அடிச்சது பெட்டர்னு நினைக்கிறாரு. அதையும் நம்ம ஒத்துக்கிறோம். கண்டிப்பாக அவர் ஒரு ஹிட்டர். ஹார்திக் பாண்டியா பெட்டர் பேட்ஸ்மேன். அவர் அடிக்கணும்னு நினச்சது கரெக்ட் தான். அந்த இன்டென்ட் அந்த எல்லாமே கரெக்ட் தான். ஸோ அதை நம்ம தப்பே சொல்லலை. ஹார்திக் பாண்டியா அந்த இடத்துல சாண்ட்னர் ஸ்ட்ரைக் கொடுக்காம ஆடினது எல்லாம் கரெக்ட். பட் மிச்சல் சாண்ட்னர் எதற்காக திலக் வர்மாவிற்கு பதிலாக உள்ளே வர வேண்டும்? இதை தான் நம்ம மீண்டும் நல்லா யோசிக்கணும். இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் என்ன, இவருடைய கெப்பாசிட்டி என்ன, வந்த 7 பால் இந்த ப்ரெஷர் இவரால் அடிக்க முடியுமா, இல்லை இத்தனை நாள் பால்ஸ் ஆஃப் உள்ளேயே இருந்து இவரால் அடிக்க முடியுமா, அதை தான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது ஆன்லைனில் முகமது கெய்ஃபு, ஹனுமா விஹாரி, பல கிரிக்கெட் வீரர்கள் ஹர்பஜன் சிங் எல்லாருமே இதை கேள்வி கேட்டு போட்டுக்கிறாங்க. மிக முக்கியமான கிரிக்கெட் ஜேர்னல்ஸ், வெப்சைட்ஸ் கூட இதை கேள்வியாக ட்விட்டரில் கொடுக்காங்க. டூ யூ திங்க் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்னு எல்லாருமே இதை கேள்வி வராங்க. சில பேர் இதை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. எப்படி மும்பை இந்தியன்ஸ் இப்படி பண்ணாங்க, முட்டாள்தனமான முடிவு இது அப்படின்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம இதில் யோசிக்கணும். இப்போது திலக் வர்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் அவர் ஆடலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இன்றைக்கி ஆடலை, சரி ஓகே ரைட், என்ன பண்ணலாம்? அதிகபட்சம் இவர் நீங்கள் அடுத்த மேட்ச் எடுக்காமல் விடுங்க. வேணாம்ப்பா, நான் நம்பி எடுத்துட்டுக்கிறேன், நீ ஒன்றும் பெருசாக ஆடுற மாதிரி தெரியல, நீ வராத இனிமேல் மேட்ச்சுக்கு, அவ்வளோ நீ வீட்லேயே இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை வெளியே உட்கார வச்சு இனிமேல் மேட்சஸில் சூஸ் பண்ண மாட்டேங்கிற முடிவு எடுக்கலாம். ஆனால் அவரை நீங்கள் அடுத்த 7 பால் ஆட மாட்டார்னு எப்படி டிசைட் பண்ணி வெளியே உட்கார வைக்கிறீங்கிறது தான் இங்கே கேள்வி. அவரை விட பெட்டராக ஆடுற ஒரு டிம் டேவிட் மாதிரி, ஒரு கேமரூன் கிரீன் மாதிரி உங்கள் டீமில் யாராவது இருக்காங்களா? யாரை உள்ளே வர வைக்கிறீங்க? மிச்சல் சாண்ட்னரை உள்ளே வர வைக்கிறீங்க. ஸோ இதை எல்லாரும் வன்மையாக கண்டிக்கிறாங்க, நாமும் இதை கண்டிக்கிறோம். சரியான முடிவு கிடையாது இது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த முடிவை எடுத்தது யார்? ஹார்திக் பாண்டியாவா கேப்டன்? இல்லை, மஹேலா ஜெயவர்தனே அந்த காலை அந்த இடத்துல அங்கே தான் அவர் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறார். அந்த முடிவை எடுத்தது குழு முயற்சியாக இருக்கலாம், மஹேலா ஜெயவர்தனே மற்றும் இன்னும் சிலர் சேர்ந்தெடுத்த முடிவாக இருக்கலாம், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த டெசிஷனை கடைசியில் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறது மஹேலா ஜெயவர்தனே. ஆன் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது ஜெயவர்தனே ஏஞ்சி நின்று அவர் தான் கை காட்டியிருந்திருக்காரு. அதனால தான் இவர் வராரு அங்கேருந்து கிளம்பி. யார்? நம்மளோட திலக் வர்மா. ஸோ திலக் வர்மா அந்த இடத்துல கிளம்பி வரும்போது உள்ள மிச்சல் சாண்ட்னர் போகும்போது மஹேலா ஜெயவர்தனே ரொம்ப கிளியராக ஸ்க்ரீனில் காட்டிட்டாங்க. இப்போது ஹார்திக் பாண்டியா அந்த கேப்டன் உள்ளுக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு இந்த டெசிஷன் எடுத்தது தெரியுமா? அவர் இதில் கலந்துக்கிட்டாரா? அவர்கிட்ட முன்னாடி ஓவர்லேயே சொல்லப்பட்டுச்சா, ஓவர் பிரேக்கில் இந்த மாதிரி ஒருவேளை அடுத்த ஓவர்லேயே ஒரு அடிக்கலாம் ரிட்டையர் அவுட் பண்ண போகிறோங்கிறது தெரியல. இன்னும் அவங்ககிட்ட கேட்டு அவங்க சொன்னால் தான் தெரியும். ஒருவேளை இதுக்கப்புறம்
போஸ்ட் மேட்ச்சில் அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசி அதை பற்றி அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த அணியில் இருக்கக்கூடிய வீரர்களே நிறைய சூரியகுமார் யாதவ்க்குலாம் அதுக்கு வந்துட்டு சூரியகுமார் யாதவ் ஷாக்கில் உட்காந்துருக்காரு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி, ரியாக்ட் பண்ணவும் கூடாது, நம்ம எல்லாம் பார்த்துட்டு நம்மளன்ற மாதிரி ஷாக்கில் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கே ஒன்றும் புரியல அந்த இடத்துல, இந்த டெசிஷன் சரியில்லைன்றது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு தவறு இன்னைக்கு ஹார்திக் பாண்டியா அண்ட் பாய்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி இப்போ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஹார்திக்கிட்ட கேட்டப்போ அவரும் வந்துட்டு அவர் விளாட்லங்க, இன்றைக்கி ஒழுங்காக அடிக்கலை, சில நேரங்கள் அடிக்க முடியும், சில நேரங்கள் அடிக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஒரு நாள் அடிக்க முடியல, ஸோ நாங்கள் அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தரை கூப்பிட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு, இதான் சுச்சுவேஷன். அவர் அதை வந்துட்டு தப்புன்னு சொல்லலை, அவர் அதை பேக் பண்ணுறாரு அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டோட அந்த டெசிஷனை. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். அது வரை விடைபெறுவது உங்கள் பலம். ஓகே பாய்.